நிறைய இந்த யூடியூப்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து இதை ட்ரை பண்ணுவோம், அதை ட்ரை பண்ணி வெல்கம் பேக் டு சந்தியா கெஃபே. எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு DIML போட போறேன். அண்ட் ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில்ல பாத்திருந்த மாதிரி எங்களோட ஃப்ரிட்ஜையும் நாங்க சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ எங்களோட வந்து பாஷ் பிராண்டோட ஃப்ரிட்ஜை வந்து இப்போ வந்து மாத்த போறோம், கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போறோம். என்ன ரீசன்னா வந்து ஃப்ரிட்ஜ் ஃபால்ட் எல்லாம் இல்லைங்க, ஃப்ரிட்ஜ் நல்லா சூப்பரா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. த ஒன்லி திங் என்னன்னா எனக்கு இடம் பத்த மாட்டேங்குது. இப்போ எங்க மாமியார் வீட்டுல எல்லாம் சமையல்லாம் நீங்க வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வந்து சாம்பார், சாப்பாடு, பொரியல், பால், காய்கறி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் செய்யறதுனால ஃப்ரிட்ஜ் வந்து அதுக்கு வந்து கரெக்டா இருந்தது. பட் ஆனா நாம என்ன பண்றோம், நிறைய இந்த யூடியூப்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து இதை ட்ரை பண்ணுவோம், அதை ட்ரை பண்ணி ஏகப்பட்ட பொருளை வாங்கி குவிச்சு வைக்கிறோமா, இடம் பத்த மாட்டேங்குது. இப்ப நீங்க போய் ஃப்ரிட்ஜை பாருங்க, என் ஃப்ரிட்ஜ் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் எங்க வீட்டு தங்கம்னு சொல்லலாம். ஏன்னா எங்க வீட்டோட சுமை தாங்கி இவரு. எவ்வளவு உள்ள வச்சு டம்ப் பண்ணாலும் உள்ள வந்து அவ்வளோ பத்திரமா சேஃபா வச்சுப்பாரு. பட் ஆனாலும் பாவமா இருக்கு, எவ்வளவுதான் அடி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஸ்பேஸ் தான் கொஞ்சம் பிரச்சனைங்க. நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஒரு மாதிரி அடிக்கி இடிச்சிருச்சு வச்சிருக்கேன். ஸோ வந்து சில்லர்ல கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்ல தான். ஸோ நிறைய வந்து சீஸ் ஐட்டம் இல்லைன்னா தேங்காய்லாம் நான் வந்து கொஞ்சம் துருவி வந்து ஃப்ரீசர்ல தான் வைப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நகுலனுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் வந்து சில வந்து பவுடர்ஸ்லாம் நான் வந்து ஃப்ரீசர்ல தான் வைப்பேன். லைக் இந்த கடலை மாவுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, குழந்தைங்களோட வந்து பாத்திங் பவுடர் அதெல்லாம். ஸோ ஃபுல்லாக அப்படி டம்ப் பண்ணி இருக்கு. ஸோ இந்த ரீசன் தான் பாத்தீங்களா இப்படி இருக்கிற ஃப்ரிட்ஜ். ஸோ அதனாலதான் வந்து இடம் பற்றாக்குறைக்காக மட்டும்தான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து அப்கிரேட் பண்ண போறோம். ஸோ எங்க போய் வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயநகர்ல இருக்கிற ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல தான் வாங்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்மளோட டிவி அண்ட் வந்து மிக்சி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அங்கதான் வாங்கியிருந்தோம். ஸோ குவாலிட்டியும் நல்லா இருக்கு சோஃபார், அண்ட் வந்து பிரைஸும் நல்லாவே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் சரி ஓகே நம்ம இதையும் போய் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு என்ன, நீ ரொம்ப நாள் வாஷிங் மிஷின் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னி அதையும் சேர்த்து வேணா வாங்கிக்கோ அப்படின்னு இருக்காங்க. நான் வந்து இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா இப்பதான் அது நான் வந்து கொஞ்சம் வந்து பட்டி டிங்கரிங்ல பார்த்துருக்கேன். இப்ப சோஃபா நல்லா தான் போயிட்டு இருக்காங்க, உடனே வாங்கணும்னு இல்லை. ஒருவேளை அங்க நல்லா எனக்கு கிடைச்சது, கொஞ்சம் புதுசா இருக்கு, கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸோட இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம். மற்றபடி வந்து மெயினா நம்ம போறது வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக தான் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ வாங்க எங்களோட வந்து டிராவல் பண்ணுங்க. இப்போ புதுசா 2024ல ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன மாடல் வந்திருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். விஜயநகரில் இருக்கிற ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு தான் போகிறோம். ஏன்னா கொஞ்ச நாள் அங்கே தான் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஓகே இதையும் நம்ம அங்கேயே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்க ஸ்டாஃபுங்களும் கொஞ்சம் நல்லா தெரியும் எங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபர் அண்ட் நல்ல ஒரு ப்ராடக்டாக காமிப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் லைக் வந்து டிவி, ஹோம் தியேட்டர் அண்ட் வந்து டேப், லேப்டாப் அதெல்லாம் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் அண்ட் ஃப்ரிட்ஜ், ஏர் கூலர் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடியே வந்து ஆன்லைன்லலாம் செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் என்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் வீட்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டோர் பாஷ் பிராண்டோட ஃப்ரிட்ஜ் தான். இந்த தடவை வந்துட்டு டோர் இன் டோர் மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. ஸோ அதனால் ஆல்ரெடி இந்த பிராண்டு இந்த இது அப்படின்னு தான் சொல்லிட்டு எல்லாம் வந்தேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா தெரியுது நான் என்ன கேட்டனோ அதை தவிர எல்லா ஃப்ரிட்ஜ் மாடலும் வச்சுருக்காங்க. அதுதான் அவர் எனக்கு கன்வின்ஸ் பண்ணி ஃபோனில் காமிக்கிறாரு. நீங்கள் வந்து ஃபோன்லேயே பார்த்து ஓகே பண்ணுங்க, நான் வீட்டுக்கே நான் வந்து டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் பாஸ் ஃபேமிலியோட ஷோரூமுக்கு வரதே
வந்து அதை நேரில் பார்த்து அந்த கலரு அதோட டிசைன் எல்லாத்தையும் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் என்னடானா கூலாக ஃபோன்லேயே இருக்குது மேடம், நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கே டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலி இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜாக தான் கேட்டிருக்கீங்க. அது இப்போ தான் வந்து அந்த எல்ஜி பிராண்டுக்காரங்க வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதனால வந்து அது வந்து குடோனில் இருக்குது. நீங்கள் வேணா ஃபீனிக்ஸில் இருக்கிற டிஜிட்டல் வேணால் போய் பாருங்கள், அங்கே இருக்குது அப்படின்னாரு. பாஸ் இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அங்கே போய் நடந்து போகிறதுக்குள்ளே இன்றைக்கி நைட் ஆகிடும், அவ்வளோலாம் எங்களால் முடியாது, நாங்கள் வேணால் வேறு ஷோரூம் போகிறோம் அப்படின்லாம் நான் சொன்னேன். ஆனால் அவர் விடவே இல்லை. ரிலையபிலிட்டி ஸ்டார் ரேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்தது எல்ஜி தான் கொடுத்தோம். சாம்சங்கில் போனாலுமே 3 ஸ்டார் பர்ஃபார்மன்ஸுமே பிராண்ட் ஓட்டுறாரு, அதுவும் வெளில தான் வரும். இல்லை லேபிள் வந்து அவன் பிராண்டே ஓட்டுறான். இது நல்லா கிடையே. இந்த திங்க் ஆக்சுவலி டிஸ்பிளேயோட சொல்லுவாங்க. இதோட சைடு ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதோட சைடு ஸ்பேஸ் பெருசாக இருக்கிற மாதிரி. இதோட எல்ஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லான்ச் பண்ணி ஸ்மார்ட் ஷாப்பிங் எல்ஜி லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டோரை ஓப்பன் பண்ணி ஒரு 3 டைம்ஸ், அதாவது அதான் சொன்ன வந்துடும். டோல் ஃப்ரீ கால் பண்ணும்போது சவுண்டை பேர் பண்ணணும் இல்லைங்களா, அந்த டைம் என்ன பண்ணால் 3 டைம்ஸ் டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது பிரச்சனை இண்டிகேட் பண்ணுவோம். அந்த ஸ்மார்ட் ஹெல்த் ஆப்ஷன் எல்ஜிலையும் அதில் மோர் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டபுள் டோர்லேருந்து நம்ம வந்துடும். பேட் ஸ்மெல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சக் பண்ணி வெளியே யூவி ப்ராசோட வெளியே எடுத்துரும். அந்த வெளியே போகிற ஸ்மெல் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட் ஸ்மெல்ஸை கொடுக்கக்கூடாதுன்றதுனால யூவி லைட் கொடுத்துருப்போம். அந்த ஸ்மெல்ஸ் வந்து டிவைட் பண்ணுறது அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்போம். உள்ளே இருக்கும் ஹைஜீனிக் ப்ரெஷ்ஷுக்கு உள்ளே கொடுத்துருப்போம் உங்களுக்கு. அது எதுவுமே நீங்கள் ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ மேக்ஸிமம் ஸ்பேஸோட அது அதிகமாக பண்ணுறது. ஓகே, ஆனால் அது என்ன டிஷ்னா எப்படியாவது வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். அண்ட் நல்லாவே அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். நாங்கள் கேட்ட அந்த மாடல் இல்லையே தவிர்த்து மற்றபடி வந்து வேற ஒரு ஃப்ரிட்ஜில் அதே போல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தது. ஸோ அதை வச்சு எங்களுக்கு நல்லாவே டெமோ காமிச்சார் அவர். டோர் கூலிங் இது 3 ஸ்டார் ரேட்டிங் அதில் வராது. ஹைஜீனிக் ப்ரெஷ் ஆப்ஷன் அதில் வராது. வைஃபை இதில் வந்து 3 இதில் வந்து 3 ஸ்டார் ரேட்டிங் 3 ஸ்டார் ரேட்டிங் தான். ஆனால் இதில் இது வந்து லாஸ்ட் பீஸ் மாடல். அதில் வர கன்வெர்ட்டபிள் மாடல் ஸ்டார் ரேட்டிங்கோட தான் வரும். 3 ஸ்டார் ரேட்டிங் தான் வரும். இப்போ நம்ம இது பண்ணாங்கன்னா இதுலேருந்து அந்த பீஸை இப்போ வந்து இது அது தெரியும். அதான் இது வந்து நான் டாக் டவுன் சொல்லுவாங்க. நான் டாக் டவுன்னா இது தட்டினீங்கன்னா உள்ளது எல்லாமே பொருள் இன்னும் அதுதான் ஒயிட்னு சொல்லுவாங்க. நான் கலரே ஒயிட் தான். ஒரு வழியாக எப்படி அப்படி இப்படின்னு பேசி அந்த ஆர்டரை வந்து அவர் எடுத்துட்டாரு. நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஃபோன்லேயே பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம். சரி ஓகேங்க அவ்வளோதான் அப்படின்னு. பட் ஆனால் என் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா அதான் பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் இருக்கே, திரும்ப இதுக்குன்னு இன்னொரு நாள் வரணுமா, இப்பயே இருக்கலாமா, அப்படியே பார்த்துறேன் அப்படின்னாரு. சரி சாமியே வரம் கொடுக்கும்போது பூசாரி ஏன் தடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் வாஷிங் மிஷின்ஸ் இருந்ததுங்க. மேனுவல் இருந்தது, ஆட்டோமேட்டிக் இருந்தது, டாப் லோடு ஃப்ரண்ட் லோடு எல்லாமே இருந்தது. நான் எப்படியோ ஐஎண்டை தான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லைங்க. நான் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் லோடெலாம் போகல, நான் வந்து டாப் லோடு தான் போயிருக்கேன். அதுக்கு வந்து 2 ரீசன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட் லோடெலாம் போயிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில துணி நம்ம போட மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் அதை பாஸ் பண்ணிவிட்டு அது உள்ள நம்மளால் ரீலோடெலாம் பண்ண முடியாது. பட் ஆனால் டாப் லோடு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பாஸ் பண்ணோமா, டக்குன்னு தூக்கணுமா, அந்த துணி எடுத்து உள்ளே போட்டோமா, நம்ம ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க அங்கே எங்கேன்னு எங்கேயாவது கைட்டு போட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து டாப் லோட் ரொம்பவே ஃபேவரெட்டு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன் சிஸ்டம், நிறைய டெக்னாலஜி இருக்கிற மாதிரிலாம் நான் வாங்கலை. ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு எப்பயாவது இங்கே வந்தாங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக மிஷினில் துணியெல்லாம் போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்பவே குழம்பி போயிடும், என்ன இத்தனை இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து எங்கள் அம்மாவுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கிறதுலே வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி, பார்த்தா புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மோட கெப்பாசிட்டி. ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6.5 kg. இப்போ நான் வந்துட்டு வாங்கணும்னு அப்படின்னு நினச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 11 kg இல்லைன்னா 12 kg மேலே இருக்கிற மாதிரி தான். இதுவும் 10 kg தான், இதுவும் 10 kg தான், இது 9 kg. என்ன டிஃபரெண்ட்? நம்மளுமே எடுத்தா நீங்கள் 3 kg ஒன்றா பக்கத்தில். இது 10 kg.
ஸோ ஃபைனலாக வந்து ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின் ரெண்டுமே மாடல் ரெடி பண்ணி அவர் வந்து பில்லிங்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து டேப் வாங்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா கேலக்ஸி டேப்ல வந்து A9+ அப்படிங்கிற மாடல் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா இருந்தது, நல்லா ஸ்லீக்காக இருந்தது. பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டுத்துலையுமே இருந்தது. பட் ஆனால் என்னன்னா ஐஎன்டா ரேம் அண்ட் ஜிபி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பட் ஆனால் அப்போ வந்து அந்த இடத்துல அது அவைலபிள் இல்லை. வாங்கினா பெஸ்ட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேண்டாம், ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வித் ஸ்டைலிஷ் வரும் ட்ராயிங் பர்பஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி என்ன ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகன் சார் 8 Gen. ஓகே ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட் வரும் சார். 12/256 இருக்குது, 12/512 GB வரும். இதுதான் மேம் சைஸ், பேசிக் வேரியன்ட்னா இதுதான் H10F. பட் சைஸ் எல்லாம் ரெண்டுமே சேம். 10.9 inches தான். இல்லை பென் வரும். டிஸ்பிளே குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அட்வான்ஸாக இருக்கும். மல்டி டாஸ்கிங் நல்லா பண்ண முடியும். மதியானம் 3 மணிக்கு ஷோரூம் போனோங்க. அவ்வளோ நேரம் நின்று ஒரு வழியாக ப்ராடக்ட் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஈவினிங்கே ஆயிடுச்சு. அரௌண்ட் ஒரு 6:30 ஆயிடுச்சு. சரி ஓகே வாங்க அப்படியே டின்னரே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டான ஜைத்தூன் இருந்தது. ஸோ உள்ளே இறங்கிட்டோம். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து ஜைத்தூனில் பேஸ்மெண்ட்டில் போய் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு. பட் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம்ல, 6:30 யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதனால கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் அப்போ ஓப்பன் ஆகல. ஸோ அதனால மேலேயே உட்காந்துட்டோம். ஆண்டி கிட்ட பேசினவா சரி உங்க பேர் சொல்லுவா. சசாங். உங்க பேர் என்னன்னு கேளு. My name is Vijay. அங்க சப்பியா எங்க அக்கா பையன் மாதிரி அங்க ஒரு சின்ன பையனை பார்த்தோம். அவங்க கூட நல்லா பேசி சிரிச்சுட்டு நல்லா ஜாலியா இருந்துச்சு. அவனுமே நல்லா கம்பெனி கொடுத்தான் எங்களுக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஷவர்மா வந்து நம்ம ஒரு இடத்துல வாங்கி சாப்பிடணும்னா ரொம்ப பயமா தான் இருக்கு. ஏன்னா அது எப்படி இருக்கும், எத்தனை நாள் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஜைத்தூன்ல மட்டும் அப்படி இல்லை. சோஃபார் அதாவது நாங்க சாப்பிட்டது வரைக்குமே அவ்வளோ நல்ல டேஸ்டா ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டே இருப்பாங்க டெய்லியுமே. ஏன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும் ஷவர்மா அதனால. ஆனா இதுல ஒரு சின்ன குறையும் இருக்குங்க. என்னன்னா நம்ம நேரடியா போயிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது அதில் மைனீஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வச்சு கொடுப்பாங்க. ஆனால் இதே நம்ம ஆன்லைனில் இல்லைன்னா ஸ்விக்கில எல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா சுத்தமாக மைனீஸே இருக்காதுங்க. வெறும் அந்த சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும். ஸோ அடுத்த தடவை போகும்போது கண்டிப்பாக இதை அவங்க கிட்ட சொல்லலான் இருக்கேன் அந்த கம்ப்ளைண்ட்டை. நம்மளால ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தார். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் ஒரு அரபிக் ஃபுட்டு மாதிரி தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பிரெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து KFC மாதிரி ஃப்ரை பண்ணி அதை ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்திருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் இருக்குது. ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வர தான் இருந்தது அப்படின்னு சொன்னார். டேஸ்ட் அவருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலாக டெசர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் தான் சொல்லியிருந்தான் புவன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரௌனி தான் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இந்த நகுலுக்குட்டி இருக்கான் பாருங்க, அண்ணன் எது பண்ணாலும் அதை அப்படியே அவனுக்கும் வாங்கிக்கணும். ஸோ அதனால நாங்கள் ரெண்டாவே ஆர்டர் பண்ணோம். இது மாதிரி ஊத்துற மாதிரி கனவு கண்ட மோனி நகுலன் ஊத்துற மாதிரி இந்த மாதிரி நகுலன் ஊத்துற மாதிரி கனவு கண்டேன். போதும்டா போதும், அண்ணனை மாதிரி பண்ணாத. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இது சூடா இருக்கும். ஐஸ்கிரீம் சுடாது பேபி. இது ஐஸ்கிரீம் பதிலா சுடல பாரு. ஐஸ்கிரீம் சாப்பிடு. ஓகேவா? இது சூடு இல்லை இருக்கு. இது சூடு இல்லை பாரு. அம்மா கை வச்சுக்க பதிலா சில்லுன்னு இருக்கு. ப்ரௌனி கேக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இது சூடு. அம்மா சாப்பிடுவா இங்கே பாரு. நான் என்ன பண்ணவா எப்படி எப்படி எப்படி
இல்லை உள்ள போனீங்க. நகுலன் ரொம்ப நேரமாக சுடுதுமான்னு சொல்லிட்டே இருக்கான். எனக்கு புரியல ஐஸ்கிரீம் எப்படிடா சுடும் அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது அந்த ஐஸ்கிரீம் கீழே அந்த ட்ரே இருக்கு பாருங்க, அதனால ஹீட் பண்ணி தானே கொண்டு வருவாங்க. அவர் அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் எடுக்கும்போது அங்கே கை சுடுது போல இருக்கு. எனக்கு லேட்டராக தான் அது புரிஞ்சுது. பாவம் செல்ல அதை தான் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணா, பட் எனக்கு தான் புரியல. நாங்களாம் இந்த பக்கம் ப்ரௌனிக்காக போயிட்டோம். எங்கள் அக்காவும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஐஸ்கிரீம் வித் ஃபலூடா அது மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. இந்த பையன் இந்த பக்கம் ப்ரௌனி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டு அப்பாவோட ஐஸ்கிரீமையும் சேர்த்து ட்ரை பண்ண போனாரு. மணி வந்துட்டு 8 மணி ஆச்சுங்க. மதியானம் 2:30 மணிக்கு நாங்கள் போனோம். போய் அது என்னன்னு தெரியல, போய் வாங்கினதுன்னு 2 பொருள் தான். ஆனால் அதுக்கு கிட்டத்தட்ட 5:45 மணி வரைக்கும், அதாவது 5:45 ஆகுற வரைக்கும் அங்கே தாங்க இருந்தோம். பில்லிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டாங்க. கீழே இறங்குறாங்க, மேலே இறங்குறாங்க, மேனேஜர்கிட்ட பேசுகிறாங்க. பட் ஃபைனலி வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேங்க. ஆனால் என்னென்னா டிஸ்பிளே தாங்க இல்லை. நாங்கள் என்ன மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டோம், அதோட டிஸ்பிளே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபீனிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற ரிலையன்ஸ் வந்து டிஜிட்டலில் இருக்குது, அங்கே வேணால் போய் பாருங்கன்னு. எங்கத்த போகிறது, கார் வேறு இல்லை, ஏன்னா கார் சர்வீஸில் இருக்குல்ல. இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே போய் நடந்து போகல, வாய்ப்பே இல்லைப்பா, சரி விட்டுருங்க அப்படின்னு. பட் ஆனால் அந்த ஸ்டாஃப் விடவே இல்லை. மேடம் பரவாயில்ல, ப்ராடக்ட் இல்லைன்னா என்ன, எங்களுடைய வந்து குடோனில் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கான்னு என்னென்னவோ கன்வின்ஸ் பண்ணி எங்களுக்கு ஃபோன்லேயே வீடியோட காமிச்சு தானே பார்த்துக்கோங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஃப்ரிட்ஜு வாங்கிட்டோம். அண்ட் வாஷிங் மிஷின் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பாருங்கள், அது வாங்கலாமா வேணாமான்ற ஐடியா வந்து பெருசாக இல்லை. ஏன்னா இப்போ போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவருக்கு என்னென்னா அதுக்கான நேரம் வரும்போது டக்குன்னு மாற்றிடு, அது ரொம்ப டேமேஜ் ஆகி நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் பாழாகிற வரைக்கும் வெயிட் பண்ணாத அப்படின்னு சொன்னதுனால வந்து வாஷிங் மிஷினை வாங்கிட்டோம். நாளைக்கு டெலிவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கணும், என்ன மாடல், என்ன பிராண்டு அண்ட் வாஷிங் மிஷினும் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு வந்து டெலிவரி பண்ணதுக்கப்புறமா அன்பாக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் போட்ட ஒரு DIML. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம சந்தியா கேஃபேல மீட் பண்ணுறேன். Until then, take care. God bless you all.